அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 முழுக்கள் பாட தலைப்பில் எடுத்துக்காட்டு 5வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு எண்கோட்டில் 0 மற்றும் -8 ஆகிய எண்களின் முன்னி மற்றும் தொடரியை காண்க. ஒரு எண்கோடு வரைஞ்சிக்கணும். 0 எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். 0த்தோட முன்னி தொடரி கண்டுபிடிக்கணும். முன்னினா முன்னாடி நம்பர், தொடரினா அடுத்த நம்பர் அப்படின்னு நினைவில் வச்சுக்கலாம். முன்னி அப்படிங்கும்போது 0லிருந்து 1 கழிக்கணும். தொடரி அப்படிங்கும்போது 0 கூட 1 கூட்டணும். தொடரி அப்படின்னா அந்த எண்ணுக்கு அடுத்த எண், அப்படி இல்லைன்னா அந்த எண் கூட 1 கூட்டணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ முன்னி அப்படின்னா முன்னாடி எண், அப்படி இல்லைன்னா 1 கழிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கழிக்கணும் அப்படின்னாவே ஒரு எண்ணோட ஒரு எண்ணை கழிங்க, அதை விட சிறிய மதிப்பு தானே கிடைக்கும். இப்போ ஒரு எண்ணை விட மதிப்பு குறையுது அப்படின்னா இடதுபுறமாக நகரணும். தொடரி அப்படிங்கும்போது அந்த எண் கூட 1 கூட்டணும். 1 கூட்டினாவே மதிப்பு உயர்ந்துடும். இப்போ மதிப்பு அதிகமாகுது அப்படின்னாவே வலதுபுறம் நகரணும். ரொம்ப ஈஸி தான். ஒரு எண்கோட்டில் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஒரு எண்கோடு வரைஞ்சிக்கலாம். ஒரு எண்கோடு வரைஞ்சிக்கிட்டோம். எண்கோட்டில் 0 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. 0 மற்றும் 8 இந்த இடத்துல இருக்குது. இந்த இரண்டு எண்களின் முன்னி மற்றும் தொடரியை கண்டுபிடிக்கணும். முதல்ல 0த்துக்கு கண்டுபிடிச்சிடலாம். முன்னி அப்படின்னா முன்னாடி எண், அப்படி இல்லைன்னா 1 கழிக்கணும். ஒரு அலகு இடதுபுறம் போகணும்னு அர்த்தம். இப்போ ஒரு அலகு இடதுபுறம் போனால் முன்னி. இப்போ 0த்தின் முன்னி -1, தொடரினா வலது பக்கம் நகரணும். ஒரு அலகு நகர்ந்தோம்னா +1. எனவே 0த்தின் முன்னி -1, 0த்தின் தொடரி +1 ஆகும். இப்போ -8 கண்டுபிடிக்கலாம். -8ஓட முன்னினா 1 கழிக்கணும் அப்படின்னாவே மதிப்பு குறையும். அப்போ இடதுபுறமாகத்தான் நகரணும். -9. -8இன் தொடரி அப்படின்னாவே 1 கூட்டணும்னா மதிப்பு அதிகமாகும். ஸோ வலதுபுறமாக ஒரு அலகு நகரணும். -8இன் முன்னி -9, -8இன் தொடரி -7. எண்கோடு நம்ம பயன்படுத்தாமல் ஒரு எண்ணின் முன்னி தொடரி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, முன்னி அப்படிங்கும்போது அந்த எண்ணுடன் 1 கழிக்கணும். தொடரி அப்படிங்கும்போது அந்த எண்ணுடன் 1 கூட்டணும். இப்போ எண்கோடு அப்படிங்கும்போது தான் முன்னி அப்படிங்கும்போது இடதுபுறமாக ஒரு அலகு நகர்ந்துக்கிட்டோம், தொடரி அப்படிங்கும்போது வலதுபுறமாக ஒரு அலகு நகரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எடுத்துக்காட்டு 6வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.